கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அந்த 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு தெரிந்த ஒரு காரியம், நீதிமான் என்று சொல்லும் பொழுது எசேக்கியேலிலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவன், உண்மையாக இருக்கிறவன் நீதிமான். ஆகவே நாட்களிலே நீதிமான் விரும்புகிற காரியம் அது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போது இந்த நாட்களிலே ஆண்டவர் தாமே நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். தேவனிடத்தில் கேட்குற பிள்ளைகள், தேவனை நம்பி அவரிடத்தில் கேட்குற பிள்ளைகள், அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவரிடத்தில் கேட்குற பிள்ளைகள், ஆண்டவர் தாமே நாட்களிலே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா? நிறைவேற்றுகிறார். அதாவது விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர் தாமே நிச்சயமாக இந்த நாட்களிலே அவர் செய்வார். நம்ம மத்தேயுல கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு அந்த 15ஆம் அதிகாரத்திலே அந்த 28 வசனத்தில் கூட வாசிக்கிறோம். கானானிய ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும் ஆகட்டும் என்று சொன்னார். உனக்கு ஆக கடவுள், அதாவது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுகிற ஒரு காரியம், தன் மகளுக்காக ஆண்டவரே என் மகளை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றி போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்லும் பொழுது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். உன்னுடைய விருப்பம் என்னையோ, உன்னுடைய விருப்பம் எதுவோ அது உனக்கு நடக்கட்டும். அப்போ இந்த நாட்களிலே சங்கீதத்தில் கூட 20ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அப்போ நிச்சயமாய் ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவரிடத்தில் கேட்கும் பொழுது உங்கள் விருப்பத்தை, உங்கள் எதிர்பார்ப்பை தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய மன விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை அவங்க விரும்புகிற காரியம், அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் நிறைவேற்றி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.